ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வச்சு தைக்கிற பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹூக்ஸ் பார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். 2 இன்ச்சஸில் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் எடுத்துக்கணும். இந்த பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் பார்ட் எப்பொழுதுமே நம்ம ரைட் சைடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போடணும். டாப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே ஃபுல் ஃபோல்டு பண்ணி இதுலேயும் மேலே ஒரு ஸ்டிச் போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பு வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ராங் சைடு திருப்பி அதை கரெக்டாக ராங் எட்ஜஸ்லாம் தெரியாத மாதிரி மடித்து அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் நம்ம கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஹூக்ஸ் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் பார்ட் தைக்கிறதுக்கு டபுள் ஃபோல்டில் நம்ம கிளாத் எடுத்துக்கணும். 4 1/2 எடுத்துகிட்டு அதை டபுள் ஃபோல்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் எப்பொழுதுமே தைக்கிறது பார்த்திங்கன்னா ராங் சைடு தான் தைக்கணும். ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் தைக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்பொழுதுமே என் பண்ணுறப்ப நம்ம டபுள் ஸ்டிச்சோடு தான் நம்ம என் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. எப்பொழுதுமே நம்ம ஓரத்தில் வந்து ஸ்டிச் பண்ணோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து ஹூக்ஸை வச்சுக்கணும். ஹூக்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஹூக்ஸ் வந்து நீங்கள் மாட்டிட்டு டபுள் ஸ்டாண்ட்ஸில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். த்ரெட் எடுத்துக்கிட்டு சேம் கலர் த்ரெட்டு தான் எடுத்துக்கணும். அதில் அந்த ஹூக்ஸ் பார்ட்டில் இந்த சைடு 2 ஹோல் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 4 ஸ்டிச்சஸ்ஸு, அந்த சைடு ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டாப்பில் ஒரு 2 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஸ்டிச்சஸ் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ புரியலை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஒரு 4 ஸ்டிச்சஸ் இந்த சைடும் அந்த சைடு ஒரு 4 ஸ்டிச்சஸும் போடணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம த்ரெட்டை க்ளோஸ் பண்ணுறப்ப டபுள் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம எல்லா ஹூக்ஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், ஹூக்ஸ் பாருங்கள், மேலே வந்து நம்ம இப்போ 2 ஸ்டிச்சஸ் போடுறோம். நான் உள்ள விட்டுட்டு டபுள் நாட் போடணும். டபுள் நாட் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹூக்ஸ் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் ஸ்டிச் பண்ணுறோம். ஐஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராங் சைடில் த்ரெட்டை விட்டு ரைட் சைடு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் த்ரீ ஸ்டாண்ட்ஸ் வந்து பொறுமையாக போட்டுக்கிட்டு இப்போ அது உள்ளார நம்ம நீடியில் விட்டுட்டு அதில் நம்ம நாட் போடணும். இதே மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஸ் பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ என் பண்ணுறப்ப இதுலேயும் டபுள் நாட் போட்டு நம்ம என் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐஸ் வந்து உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நூல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டிச்சஸாக போட்டு